இப்போ கிரியாவில் வந்து ஓம் என்ற பிராண அடிப்படை தான் இருக்குங்கும் போது திருச்செந்தூரில் ஓம் என்ற மந்திரத்துக்கு தான் பிராண வடிவத்தை தான் வந்து முருகன் சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன இருக்குன்னா ஓம் என்ற வடிவத்தில் தான் கோயிலை அமைச்சுக்கிறாங்க. அந்த கோயிலில் உள்ள நீ முதல் நுழையிற வாசலை வந்து ஒரு சக்கரம், முதல் சக்கரங்கிறாங்க, மூலாதார சக்கரம். ரெண்டாவது வாசல் சுவாதிஷ்டானம், மூன்றாவது வாசல் மணிப்பூரகம், நான்காவது வாசல் அநாகதம், ஐந்தாவது வாசல் விசுத்தி, ஆறாவது வாசல் ஆக்னை, ஏழாவது வாசல் சகஸ்காரம். அப்போ இந்த 7 வாசக்காலம் 7 சக்கரான்னு சொல்கிறாங்க. இதில் 7 சக்கராவை நீ தாண்டி நிற்கும் போது இறைவனுடைய சக்தி பார்க்குற. அப்போ 7 விதமான ஒரு விஷயங்கள் அங்கே நடக்குது. அப்போ 7 விஷயம் உனக்குள்ள எண்ணங்களில் மாறுபடுது. அங்கே ஓம் என்ற பிராண மந்திரம் கடல்லேருந்து வர்றது நேரடியாக முருகனுடைய முகத்துக்கே வருது. அப்போ என்ன செய்யுது, பின்னால் 5 பஞ்சமுக சிவலிங்கம் வச்சுக்கிறாங்க. இந்த 5 பஞ்சலிங்கமும் வந்து அந்த ஓம் என்ற மந்திரத்தை வாங்கி சக்தியை உருவாக்குது. சிவன் என்பது சக்தியை உருவாக்குவது, முருகன் என்பது சக்தியை வெளிப்படுத்துவது, மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பது. இது ஒன்றா கலந்து ஒரே சக்தியாக அங்கே செயல்படுறதுனால நீ முருகனை போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும்.